வெல்கம் பேக் டு மை யுவஸ்ரீ vlogs. என்னடா இது கண்டினியூ எங்கள் பிரைடல் vlogே போட்டுட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா? நான் என்ன பண்ணுறது, ஆக்சுவலி டெய்லி ரொட்டைன் வீடியோ தான் நான் போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆக்சுவலி கண்டினியூ பிரைடல் வரதுனால எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. இருக்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணவே எனக்கு கரெக்டாக டைம் இருக்குது. இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையில் கோடம்பாக்கம் இல்லை ட்ரஸ்ட்புரமில் தான் எங்கள் கிளைண்ட் இருக்காங்க. இங்கே தான் வந்து மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. பிஃபோர் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேனாக பிக்மெண்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்கப் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும் என் ஃபேஸு. ரொம்ப நார்மலாகவே ஸ்வெட் ஆகும். என் ஃபங்க்ஷன் வேறு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வேறு மாடி மேலே தான் வச்சுருக்காங்க. நான் ஹெவி மேக்கப் போட்டால் இன்னும் ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்துருந்தாங்க ரொம்ப. இல்லை அதெல்லாம் வராது, உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பே பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். க்ரீன் டோனர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வெட்டிங் வரதுக்கு சான்சஸ் கம்மியாகும். அதேமாதிரி பவுடர் வச்சு நல்லா நம்ம செட் பண்ணோன்னா வந்து மேக்கப் வந்து சீக்கிரமாக வந்து லாங் ஸ்டே தான் கொடுக்கும் தவிர சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி வந்து நம்ம ஃபஸ்ட்டில் பிரைடுக்கு போடுறோம் அப்படின்னா அவங்க ஷேடு வந்து நல்லா வந்து செட் ஆகுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ராங் ஷேட் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பண்ண ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது அவங்க ஷேட்ஸ் செட் ஆகுமா இல்லையான்னு வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னடா இது பிரைடல் மேக்கப் பண்ண சொன்னால் இங்கே பேய் மாரி ஆக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி வந்து இந்த டைமில் தான் ஆக்சுவலி எந்த ரிலேட்டிவ்ஸும் நான் கூட இருக்கவங்க யாருமே கூப்பிட மாட்டேன். எல்லோரும் பார்த்து பயந்துருவாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சொல்லி தந்த தீப்தி மேம் தான் எங்கள் ஆக்சுவலி இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பவுடர் எவ்வளோ வச்சு நம்ம செட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து மேக்கப் வந்து செட்டில் ஆகும், லாங் ஸ்டேவாக இருக்கும். போக போக வந்து செட்டில் ஆகி உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் ஸ்டே தான் கொடுக்கும் தவிர உங்களுக்கு அந்த பேய் மாதிரி காட்டாது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பொறுமையாக அந்த பவுடர் செட் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக டைம் எடுத்து மெதுவாக செட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து போக போக லாங் ஸ்டேவாகவும் இருக்கும் மேக்கப். நல்லாவே செட்டில் ஆகி மேக்கப் கொடுக்கும். ஈஸியாக உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து வெளியே வராது. ஆக்சுவலி உங்களுக்கு ஹை லுக் வந்து ரொம்ப சட்டிலாக இருந்தால் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்ட்டு. இவங்க சொன்னாங்க ஹை லுக் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லாவே இல்லைக்கா, நான் ஃபோன்லாம் பார்த்துருக்கேன். இதுமாரி வந்து ஹை லுக் வந்து ரொம்ப ஹெவியாக போட்டுடுறாங்க, அது ஓல்ட் லுக்கே ஸ்பாயில் ஆகுது. அதனால் எனக்கு சட்டிலாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க சாரீ கலர் வந்து ஆக்சுவலி பிங்க் கலர், பிங்க் வித் கோல்டன் கலர் ஷேடில் தான் நாங்கள் வந்து ஹை லுக் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த கிளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, மாப்பிள்ளை வீடு சொன்னாங்கக்கா இதுமாதிரி வந்து ஹெவி மேக்கப்லாம் போட்டு வராத, லைட் மேக்கப் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போட சொல்ல அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் ஏசி இருக்கும் அப்படின்னா ஃபைன் செட்டிலாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஃபங்க்ஷனே வந்து மாடி மேலே தான் வைக்கிறாங்க. மாடி மேலே வைக்கும்போது இன்னும் அனலாக இருக்கும், காற்று வராது. இன்னும் வந்து க்ரௌட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து காற்று வர சான்சஸே இருக்காது, இன்னும் அனல் அடிக்கும். அப்போது வந்து ஹெவி மேக்கப் இப்போ போட்டால் அப்படி தான் போக போக செட்டில் ஆகி ஸ்டேஜில் நிற்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆக்சுவலி சில பிரைட் வந்து தெரிய மாட்டேங்குது ஹெவி மேக்கப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. ஆக்சுவலி இதுதான் உண்மை. போக போக செட்டில் ஆகி அப்போ தான் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து அது கரெக்டாக இருக்கும். அதனால் ஹெவி மேக்கப் இருக்குது அப்படின்னு வந்து போடும்போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்ல.
வந்து குடுத்தாச்சு. இப்போ ஹேர் டூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆ இங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கர்லியா இருக்கும். ஸோ, அதனால நல்லா மூவ்ஸ் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங்கு, கிரிம்பிங் அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் கர்லிங் நல்லா பண்ணி விட்டுருந்தோம். எங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல். மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலுக்கு எப்பவுமே ஒரிஜினல் ஃப்ளவர்ல வந்து வேணி மாரி மேக் பண்ணி வச்சிருந்தா ரொம்ப அழகாவே இருக்கும். இவங்கள்ட்ட அதான் சொல்லியிருந்தேன். என்ன சாரி கலரோ அதே அதே கலர்ல வந்து காம்பினேஷன்ல ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுங்க ஷாப்ல குடுத்து அப்டின்ட்டு. ஆக்சுவலி அங்க எவ்வளோ கேட்குறாங்க, அவங்க வீட்டு சைட்ல வந்து ₹750 வந்து கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. ஓகே. எங்க வீட்டு சைட்ல வந்து கேட்டு பார்த்துருந்தேன். 450 தான் சொன்னாங்க. சரி ஓகே நீங்க அங்க பண்ணாதீங்க 750க்கு நான் இங்கேயே வாங்கிடுறேன் அப்டின்ட்டு. ஃப்ளவர் மட்டும் வாங்க வந்து 450. ஸோ என் சிஸ்டர் என்ன பண்ணா, ஃப்ளவர் மட்டும் வாங்கிட்டு எங்க சிஸ்டரே ஓனா வந்து வேணி மாரி அழகா வந்து அவளே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட்டுனா. எங்க அக்காக்கு இவ்வளோ டேலண்டா அந்த மாரி இருந்துச்சு. ஆ நீங்களே அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஃப்ளவர் அழகா வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருந்தா ரொம்பவே அழகா இருந்துச்சு வேணி. அதுக்கப்புறம் எங்களுக்கு நார்மல் பஃப் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கர்லிங் நல்லா பண்ணிட்டு, ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து மெஸ்ஸி பிரைட் ஹேர் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இங்க யார் பார்த்தீங்கன்னா, என் காலேஜ் ஃப்ரெண்ட் தான். காலேஜ்ல கூட இவ்ளோ ஜாலியா பேசியிருப்போமா சுத்தமா தெரியல. பிரைடல் புக் பண்ண உடனே அவ ஒண்ணு ஒண்ணா மெசேஜ் பண்ணிட்டா. "இது வேணுமா? இது வாங்கணுமாடா?" அப்படின்ட்டு. ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சது இவ்ளோ அழகா வந்து ஜாலியா பேசுவாளா அப்படின்ட்டு. ஆக்சுவலி இவங்க ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு இருந்தாலும் நான் எங்களோட ஹேர் எக்ஸ்டென்ஷன வந்து எடுத்துட்டு போனேன். அந்த டைம்ல யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நல்ல வேளை எடுத்துட்டு போனேன். இங்க எடுத்துட்டு வந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, சுத்தமா மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது. ஃபுல்லாவே சிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எடுத்துட்டு வந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படியோ மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் வந்து அழகா வந்து முடிச்சாச்சு. இந்த லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்டா எடுத்திருந்தாங்க. ஹால்ல ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க. ரூம் உள்ள ஏசி இருக்கு அப்டின்ட்டு, ரூம் உள்ள வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க. நாங்க வந்து சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாரி வந்து ஃபோல்ட் பண்ணி குடுத்துடலாம். செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு, செகண்ட் சாரி வந்து அயர்ன் பண்ணி குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, சாரி மாத்துற வரைக்கும் நீங்க கூட இருங்கக்கா அப்டின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு, சாரி மாத்துற வரைக்கும் செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். சாப்பிட கூட இல்ல. அவங்க ரிலேஷன் எல்லாமே ஸ்வீட்டா அழகா சாப்பிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஆன்டி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ட்ரெயின் மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் வந்து ஒரு 8:30க்கு அந்த மாரி கிளம்புனோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, செம்ம டயர்டு. ஆக்சுவலி அந்த டே ஃபுல்லாவே ஒழுங்காவே சாப்பிடல. நானும் என் சிஸ்டரும் வந்து ஆக்சுவலி செம்ம டயர்டாவே இருந்தோம். அப்புறம் அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் வந்து சேஃபா வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். செம்ம டயர்டா இருக்கு. இப்போ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஃபேஸ் வாஷே பண்ணல. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போடலாம் லாஸ்ட்ல அப்படின்ட்டு. 9:40 தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு எப்படி போச்சுன்னா, நல்லாவே போச்சு. நீங்க வ்ளாக்ல பார்த்துருப்பீங்க. என்னால முடிஞ்ச வீடியோ தான் ஆக்சுவலி அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப செம்ம எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு டயர்டா இருக்கு. ஏன்னா மேக்கப் பார்த்தீங்கன்னா 2:30, 3:00 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்ட் டைம் தெரியல. அதோட பார்த்தீங்கன்னா, நின்னுட்டே நம்ம வந்து மேக்கப் செய்வோம் இல்லையா? அதனால ரொம்ப பெயினா இருக்கு. லெக் பெயின் தான். ஆக்சுவலி எங்க சிஸ்டர் வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறது, ஹேர் டூ பண்ணுறது அதில் கான்சன்ட்ரேஷன் இருந்தேன். எங்க சிஸ்டர் நல்லாவே ஆக்சுவலி பண்ணியிருந்தா மேக்கப்பு. ஆக்சுவலி நாங்க பண்ணியிருக்கனால நான் சொல்லலை. எனக்கு ஆக்சுவலி இந்த வ்ளாக்ல இந்த மேக்கப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மேக்கப் மேபி பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை.